வணக்கம். நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழணும்னு நம்ம எல்லோரும் ஆசைப்படுறோம் இல்லையா? ஒருவேளை நம்ம இப்படி நினைப்போம், எனக்கு எந்த விதமான வியாதியும் இல்லை, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கண்டறிகிறதுக்கு நம்முடைய ஹெல்த்துக்கு அத்தாரிட்டியான உலக சுகாதார அமைப்பு, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். WHO டெஃபினிஷன் படி ஆரோக்கியங்கிறது மியர் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் மட்டும் இல்லை, இது ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, எனக்கு டயபெட்டிஸ் இல்லை, எனக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லை, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, இந்த மாதிரி டிசீஸ் இல்லைங்கிறனாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பகல் டைமில் சோர்வாக இருக்குதா, நைட்டில் ப்ராப்பராக தூக்கம் வரலையா, இல்லை ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அப்படின்னா நம்ம அன்ஹெல்த்தியாக இருக்கணும்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது பிக்சரில் வருது. இன்றைக்கி இந்த பதிவில் ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கான, அதாவது நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வாழ்கிறதுக்கான 5 அற்புதமான டிப்ஸை கொடுக்க போகிறேன். இப்போ அந்த டிப்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, ஃபைண்ட் an activity you enjoy and enjoy the activity you do. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுறோன்னா நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஹைக்கிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு சைக்கிளிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு டீம் ஸ்போர்ட்டாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். அதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதை என்ஜாயபிளாக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கலாம், கூட்டுறது பெருக்கிறது, அந்த மாதிரி வேலைகளாக இருக்கலாம், கார்டனிங் பண்ணுறதா இருக்கலாம். இந்த வேலைகளையும் நம்ம என்ஜாய்மெண்ட்டோடு செய்யணும். இது 2ஐயும் நம்ம பண்ணிட்டோம்னாலே ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கடந்துட்டோம்னு அர்த்தம். செகண்ட் நம்ம பண்ண வேண்டியது மிக்ஸ் இட் அப் அல்லது ஸ்பைஸ் இட் அப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரே மாதிரியான எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ணும்போது அது போர்டமாக ஆகிடும், அது ஒரு சடங்காக மாறிடும், ஒரு சலிப்பூட்டக்கூடிய செயலாக மாறிடும். இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது வெரைட்டிஸை உள்ளே புகுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கார்டியோ கொண்டு வரது, ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்ஸ் பண்ணுறது, ஸ்ட்ரென்த்துக்கான ட்ரைனிங் பண்ணுறது, கூடவே பார்த்தீங்கன்னா ஜும்பா, ஏரோபிக்ஸ் மாதிரியான டிஃப்ரெண்ட் டான்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் நம்ம உள்ளே கொண்டு வரும்போது இது இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, பாடியில் என்டார்ஃபின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். இது நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சூப்பரான விஷயம் இல்லையா? மூன்றாவது விஷயம் என்னென்னா, ப்ரையாரிட்டைசிங் ஸ்லீப். தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான மெடிசின், பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 to 8 hours ஆஃப் டீப் ஸ்லீப்பாக வேணும். ஏன் அப்படின்னா, இந்த தூக்கத்தில்தான் பாடி தன்னுடைய டேமேஜ் ஆன கம்ப்ளீட் டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுது. அது நம்முடைய அப்பிடைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரிக்கவரிக்கும் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான லிவிங் அல்லது ஒரு ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு தூக்கத்தை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது விஷயம் என்னென்னா, ஃபியூவல் யுவர் பாடி வித் ரைட் நியூட்ரிஷன். இந்த இடத்துல ஏன் ஃபியூவல் யுவர் பாடின்னு சொல்லணும்னா, நம்ம பாடியும் 24 hours, அதாவது தூக்கத்துலேயும் முழிச்சிருக்கும் போதும் இறங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மஷின் இல்லையா? இப்படி தான் இறைவன் நம்ம படைச்சிருக்காரு. ஸோ இந்த பாடிக்கு நம்ம ப்ராப்பரான ஃபியூவல் கொடுக்கணும். தூக்கத்தில் ப்ராப்பரான ஃபியூவல் இருக்கும்போது ரிப்பேரிங் நடக்கும். அண்ட் அதே மாதிரி முழிச்சிருக்கும் போது ப்ராப்பரான பாடியில் ஃபியூவல் தான் நம்மளால் ஆக்டிவாக இயங்க முடியும். ப்ராப்பர் ஃபியூவல் அப்படிங்கிறது சமச்சீரான சரிவிகிதாச்சாரமான உணவு. இந்த இடத்துல என்ன வருது, நல்ல நியூட்ரியன் டென்ஸான ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே பேலன்ஸாக எடுத்துக்கிறது. இதை நம்ம ப்ராப்பராக எடுக்கக்கூடிய பட்சத்தில் பாடிக்கு தேவையான ரைட் ஃபியூவல் கிடைக்கும். பாடி ஆப்டிமலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பாடி ஆப்டிமலாக ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்ம ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்கும், நம்ம ஹாப்பியாகவும் இருப்போம். ரைட்? 5வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா ஆல்வேஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் லிசன் டு யுவர் பாடி. இந்த இடத்துல 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஸ்டே ஹைட்ரேட்டட்னு சொன்னேன். பாடியில் பார்த்திங்கன்னா நம்ம டீஹைட்ரேஷன் இருக்கும் இல்லை, பாடியிலேருந்து ஃப்ளூயிட்ஸ் வெளியில் போயிட்டு இருக்க பார்ப்போம். யூரினில், மோஷனில், ஸ்வெட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம போகும் இல்லையா? இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் நடக்கிறத நம்ம பாடியில் காம்பன்சேட் பண்ணணும். ஏன் காம்பன்சேட் பண்ணணும்? இன்னொரு ரீசன், ஹியூமன் பாடி கிட்டத்தட்ட 60 to 70% மேட் அப் ஆஃப் வாட்டர். அப்படிங்கிறதுனால ப்ராப்பரான ஹைட்ரேஷன் கொடுக்கணும். ஒரே டைமில் கொடுக்குறது இல்லைங்க, ரெகுலரான இன்டர்வல்ஸில் தண்ணி எடுக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எதுக்கு நல்லது? நம்மளுடைய நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனாக இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வேஸ்ட் எல்லாம் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. 2வது, அது கூட சொன்ன விஷயம் என்னென்னா லிசன் டு யுவர் பாடி. பாடிக்கும் மைண்டுக்கு இடையில ஒரு அற்புதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது. பாடி சில சிக்னல்ஸை கொடுக்கும், அந்த சமிக்ஞைகளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது அப்பிடைட், அதாவது பசியாக இருக்கலாம், ரெஸ்ட் கேட்குறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சோர்வாக ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். இந்த எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பராக லிசன் பண்ணி அதுக்கு நம்ம ப்ராப்பரான அட்டென்ஷனை கொடுக்கணும். இது உள்ளவங்க கொடுத்தாச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? லைஃப் டைம் ஃபுல்லாக ஹெல்த்தியாகவும் ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ண முடியும்.
ஸோ இந்த பதிவை நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் ஒரு ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் a great success. ஜெய் ஹிந்த்.